தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. திருப்பாடல் 139 13 14 இறைவார்த்தைகள். ஏனெனில் என் உள் உறுப்புக்களை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். ஆண்டவரே, நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் எங்கள் ஆண்டவரே, உம்மை முழுமனதோடு ஆராதனை செய்கிறோம், தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம். நீரே இறைவன், நீரே எங்களின் மீட்பு, பாதுகாப்பு, நீரே எங்களின் அரண் என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் வாழ்வுக்கான பேரணி ப்ரோ லைஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரணியையும் மாரத்தான் ஓட்டத்தையும் ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷனையும் திருப்பலி கொண்டாட்டங்களையும் வைத்து இந்த உயிர், இந்த வாழ்வு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உயிரை அழிப்பதற்கும் எடுப்பதற்கும் நம் யாருக்கும் உரிமை இல்லை. இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிகழ்வு வெற்றி பெற நற்கருணை ஆண்டவரே, இந்த 2 நாட்களையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாளைய தினம் நடைபெற இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற மக்களுடைய முழுமையான பங்களிப்பும் ஒத்துழைப்பும் அதில் இருக்க ஆண்டவரே உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி செபிக்கிறோம் அப்பா. இதற்காக பல்வேறு தயாரிப்புகள், ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய பாசத்திற்குரிய பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களையும் அவரோடு இணைந்து சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை குருவானவர்களையும் ஏறெடுக்கிற இந்த முயற்சியையும் வெற்றிகரமாக மாற்றும்படியாக உம்மிடத்திலே சிறப்பாய் வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த உயிர் உம்மால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறையினர் திருமணம் செய்து கொள்வதிலேயே தயக்கம் காட்டுகிறார்கள், குழந்தையை பெற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். குறிப்பாக குழந்தைகளை கருவிலேயே அழிக்கின்ற செயல் அதிகமாக நடைபெறுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வின் வழியாக ஒவ்வொரு உயிரும் கடவுளால் கொடுக்கப்படுவது, எல்லா உயிருக்கும் வாழ்வதற்குரிய அங்கீகாரம் உண்டு, வாழ்வதற்குரிய உரிமை உண்டு என்பதை தெளிவுபட எடுத்துரைக்கும் வண்ணமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு தெய்வமே, உம் உருவிலும் சாயலிலும்
நாங்கள் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரச் செய்தருளும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவிலேயே எனக்கு உரு தந்தவர் நீரே, வியத்தகு முறையில் என்னை உருவாக்கி இருக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் ஒருவர் மற்றவரை போல இருப்பதில்லை. அவருடைய குணாதிசயங்கள் ஒத்துப்போவதில்லை, அவருடைய எண்ணமும் சிந்தனையும் ஒத்துப்போவதில்லை, அவர்களுடைய கைரேகை ஒன்றுபடுவதில்லை. எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். அதனாலதான் கடவுளுடைய இந்த படைப்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. கடவுளுடைய இந்த கொடையை ஒருபோதும் நாம் வீணடிக்க கூடாது. வாழ்விற்கான இந்த உரிமையை நிலைநாட்டும் வண்ணமாக ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த 2 நாள் வெற்றிகரமாக அமைய நற்கருணை ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக வழிநடத்தும்படியாக ஜெபிப்போமாக. ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் ஒரு